சொன்னா, நீ அவன் சாதி பேரை சொல்லி போட அந்த சாதி பெயர அப்படின்னு சொல்லு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருத்தம் பண்ற ஒரு சின்ன தப்புக்காக ஒரு கிராமத்தையே தாக்குவது, சூறையாடுவது, பெரியவங்களை வயசானவங்களை தாக்குவது, காயப்படுத்துவது, குழந்தைகளை தாக்குவது, பெண்களை தாக்குவது, என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. வெளியில எங்கேயோ ஒரு மார்க்கெட்ல பிரச்சனை இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை இருக்கும், அந்த ஊருக்காரன் ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான். அதுக்காக ஒரு கிராமத்தையே குறிவைத்து மொத்த சாதியவாதிகளும் ஒன்று சேர்ந்து இரவெல்லாம் தூங்காமல் அதுக்காக திட்டம் போட்டு விடிய காலையில் 5 மணிக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சு தீ வைத்து கொளுத்துவது, வெட்டி படுகொலை செய்வது, இது வன்கொடுமை என்று பெயர். இப்போ இழிவை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு புறம், வன்கொடுமையை எதிர்த்து போராடி தற்காத்துக் கொள்வது, தற்காப்பு, பாதுகாப்பு. ஊருக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு 10 பேர் நுழைஞ்சு வெட்டி விட்டு ஒன்று சின்ன சிராய்ப்பு கூட இல்லாம அவன் திரும்பி போறான். ஒரு ஊரையே கொளுத்தி சாம்பலாக்கிட்டு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாம அவன் காவல்துறை முன்னாலே திரும்பி போறான். இது காலங்காலமாக நடக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் பெரிய பெரிய படுகொலைகள் நடந்திருக்கின்றன. 68, 69 கீழ்வெண்மணியில் 44 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய வன்கொடுமை அது! அந்த 44 பேர் என்ன குற்றம் இழைத்தார்கள்? எதற்காக அவ்வளவு பெரிய தண்டனை? ஒரு குழந்தை உட்பட, பெண்கள் உட்பட. 79 விழுப்புரத்தில் ஒரு சந்தையில் நடந்த சாதாரண ஒரு பிரச்சனை, அதற்காக 12 பேரை வெட்டி படுகொலை செய்தார்கள். தேடி தேடி எஸ்சி யார் என்று அடையாளம் கண்டு அந்த பகுதியிலே வெட்டி படுகொலை செய்தார்கள். 89 தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. 78 என்று கருதுகிறேன், அதே காலகட்டத்தில் ஊஞ்சனையிலே 5 பேரை படுகொலை செய்தார்கள். கோயிலில் நுழையணும், எங்களுக்கு கோயில் நுழைவு உரிமை வேண்டும் என்று கேட்டார்கள் என்பதற்காக 5 பேரை படுகொலை செய்தார்கள். 97 மேலவளவிலே 7 பேரை படுகொலை செய்தார்கள். அதற்கு முன்னால் சென்னகரம்பட்டியிலே 2 பேரை படுகொலை செய்தார்கள். குறிஞ்சாங்குளத்திலே 4 பேரை படுகொலை செய்தார்கள். பொன்னூரில் ஒரு ஊரையே அடித்து தீ வைத்து கொளுத்தினார்கள். ஒரு பொது அரங்கத்தில் நாடகம் போட்டார்கள் என்பதற்காக. எல்லோருக்கும் பொதுவான இடத்துல நாடகம் போட்டது குற்றம் என்று அடித்து துவம்சம் செய்தார்கள். கொடூரமான ஒரு தாக்குதல். இது சாதி வெறியர்கள் செய்தது என்றால், தமிழ்நாட்டிலே காவல்துறையினர் நடத்திய வன்கொடுமைகள் என்பது சொல்லி மாளாது. சாதி வெறியர்கள் எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினாலும் அப்படியே கைகளை கட்டிக்கொண்டு அதை சகித்துக் கொண்டு, அதை எவ்வளவு செஞ்சாலும் சகித்துக் கொள்வார்கள். இப்ப மேல் பாதியில் சொன்னார்ல தோழர் ரவிக்குமார் அவர்கள், இந்த பெண்கள் அவ்வளவு வல்கரா பேசினாங்க, போலீஸ் நின்று வேடிக்கை பார்த்துச்சுங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல கோபமே வராது. ஆனால் எதிர்த்து பேசினா, ஒரு எஸ்சியா இருந்தா எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருந்துச்சா? அவன் எந்த ஊருன்னு பார்த்து அந்த ஊரு, இதெல்லாம் போலீஸ் நடத்தினது. தேவாரம் போடி மீனாட்சிபுரத்தில் காவல்துறை உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியது. பரமக்குடியிலே 7 பேரை அடித்து, பன்றியை அடித்து சாவடிப்பதை போல அடித்து கொன்றார்கள். பரமக்குடியில சும்மா சாலை மறியல உட்கார்ந்தப்போ ஒரு போலீஸ்காரர் எழுந்துருன்னு சொன்னதுக்காக, நீ என்ன சொல்றது, எங்க தலைவரை விடுதலை செய்யணும் ஒருத்தன் முடிச்சு தள்ளுறான். இப்படி மேல கை வச்சதுக்காக அவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம். 7 பேரை அடித்தே கொன்றார்கள். தாமிரபரணியில 17 பேர். அதுக்கு அவங்க சொன்ன காரணம், பெண் போலீஸ் மேல கை வச்சுட்டாங்க. பெண் போலீஸ் மேல கை வச்சதுக்காக 17 உயிர். அப்படி வச்சது உண்மை இல்லை, ஆனால் சொல்லப்பட்டது பொய். அது 17 பேரை அடித்து படுகொலை செய்தது காவல்துறை. தலித்துகளுக்கு எதிராக
எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இந்த சமூகத்தின் அனைத்து திசைகளிலும் இருக்கிறது. இந்த வன்கொடுமைகள், அட்ராசிட்டிஸ். நான் தொடக்கத்திலிருந்தே இயக்கத்தோட சொல்றது, இந்த வன்கொடுமைகளை எதிர்க்கிற ஒரு பொட்டன்ஷியல் பவர், மேல கை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு எப்ப வரும்? நீ ஆர்கனைஸ்டா இருந்தா மட்டும்தான் வரும். அமைப்பாய் திறந்தால் மட்டும்தான் வரும். இந்த இயக்கம் அதற்காகத்தான் தேவை. வேற எந்த இயக்கமும் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. சாதி அடிப்படையில் நடைபெறுகிற சாதி வெறியர்களின் தாக்குதலையும், சாதி அடிப்படையிலேயே அதிகாரம் வர்க்கம் செய்கிற இந்த ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொள்ளாமல் எப்படி நாம் மற்ற வாழ்வாதார உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் முதன்மையான செயல் திட்டம் என்பது பாதுகாப்பு தான், தற்காப்பு தான். சமமான மக்கள் தொகை கொண்டிருந்தாலும் கூட அவங்க 500 குடும்பம், இங்க ஒரு 300 குடும்பம். 500 300 பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கிறது. என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர், இந்த அரசாங்கத்தினுடைய, நீங்க அரசாங்கம்னா திமுக விட்டுருங்க, அண்ணாதிமுக விட்டுருங்க, கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, அவங்க யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. கவர்மெண்ட் மிஷனரிஸ், முக்கியமா ரெவென்யூ அபிஷியல்ஸ், வருவாய்த்துறை அதிகாரிகள், கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், போலீஸ் எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், கீழே இருந்து மேல வரணும். இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அரசு கேந்திரங்கள், அரசு இயந்திரங்கள். இந்த அரசு கட்டமைப்பு என்பது காலங்காலமாகவே ஆதிக்கம் செலுத்துகிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு பக்கம்தான் நிற்பாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. நடவடிக்கை எடுக்கணும்னா ஓ மேலேயும் நான் கேஸ் போடுவேன், கவுண்டர் கேஸ் போடுவேன். அவங்க புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க, அவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க. நீ சட்டப்பூர்வமா இந்த இடத்துல பட்டா வாங்கியிருக்கியா, பட்டா வாங்கலாம் உன் வீட்டை இடிப்பேன், உன் குடிசையை அப்புறப்படுத்துவேன். இந்த மைண்ட் செட்டுங்கிறது வந்து பியூரோக்ராட்ஸ் மைண்ட் செட்டா இருக்கு. இது அரசு அதிகாரிகள்கிட்ட. தலித்துகள் வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன 1 சென்ட் இடத்தை ஆக்கிரமிச்சிருந்தா கூட அது எப்படி நீ ஆக்கிரமிக்கலாம்? இது பட்டா வாங்க, பட்டா இடம் இல்லையா, இதை நான் இடிப்பேன். இது நீர்நிலை புறம்போக்கு. மற்றவங்க ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கிறாங்களே, அது வச்சிருப்பாங்க, அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதை நீ வெளிப்படையா பார்க்கலாம் ஃபீல்டில் போனாக்க. இந்த கவர்மெண்ட் மிஷனரிஸ் நமக்கு எதிராக இருக்கு. இப்போ அவங்க கேட்டா என்ன சொல்றாங்க, நான் ஒரு தடவை மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்க போனோம். முதல்ல நம்ம தோழர்களை அனுப்பிச்சேன் மாநகர ஆணையர்கிட்ட. அண்ணா நிலையத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், தர முடியாதுன்ட்டாங்க. நம்ம தோழர் வந்து என்ன சொன்னாங்க, நான் அவரை போய் கேட்டேன், சார் போன வாரம் தானே வந்து அந்த இடத்துல ஒரு கூட்டம் திமுக சார்பில் நடத்தினாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா திமுக சார்பில் நடத்துகிறாங்க, இப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு உட்கார்ந்து கூட சொல்லலை. என் கூட போன தம்பி போயிட்டாக்குன்னு உட்கார்ந்தார். உட்கார்ந்த எழுந்துரு, உன்னை உட்கார சொன்னா எழுந்துரு. இந்த கமிஷனர், அவர் ஐபிஎஸ் படிச்சவர், எழுந்துரு. நீங்க என்னைக்கு ஆளுங்கட்சியாக வரீங்களோ அன்னைக்கு அங்கே பர்மிஷன் தரேன், வெளியே போங்க, கமிஷனர் சொன்னார். இப்போ நாம ஒரு அமைப்பா இருக்கிறோம், அவர் ஒரு மக்கள் இயக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதை நம்ம வந்து உறுதிப்படுத்தலை. நம்ம ஏதோ ஒரு டீமா பார்க்குறோம், ஒரு கும்பலா பார்க்குறோம். சும்மா 10 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பேனர் கட்டிக்கிட்டு வராங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஏன் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கணும்? இப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல அந்த எல்லாரும் நடத்துகிற இடத்துல நமக்கு வந்து பர்மிஷன் நான் கேட்குறேன். நான் சொல்றது 90-91 சொல்றேன். அந்த காவல்துறையினுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு பாருங்க. அங்க அவங்களுக்கு கொடுத்தா உனக்கு கொடுக்க முடியாது. என்ன சொல்ல வர, நீ எதுக்கு நீ உனக்கு கொடுக்கணும்? தர முடியாது. இப்போ நீ ஒரு நாளைக்கு
ரூலிங் பார்ட்டியாவா அன்னை தரேன். இது மாதிரி எல்லா இடங்களிலுமே பொதுக்கூட்டம் போறதுல பிரச்சனை, பேரணி நடத்துறதுல பிரச்சனை, கொடி ஏத்துறதுல பிரச்சனை. ஒரு இடத்துல கொடியேற்றி இன்னொரு இடத்துக்கு கொடியேற்ற போகணும்னா நமக்கு ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கிற மாதிரி தான். ரோட்லயே நிற்பான் மறிச்சுக்கிட்டு, வம்பு இழுப்பான். எந்த நேரத்தில் பிரச்சனை வரும்னே தெரியாது. போலீஸ் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அவங்க அடிச்சா கூட கல்லாத அடிச்சா கூட அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் மிஷினரிஸ் எளிய மக்களுக்காக ஒருபோதும் பாதுகாப்பாக இருக்காது. சாதி வெறியர்கள் எப்போதும் அச்சுறுத்தல் செய்கிறார்கள். காவல்துறையினரும் இதர வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கூட இந்த எளிய மக்களுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இருந்து இவர்கள் விடுபடாமல், இதிலிருந்து அவங்க வெளியே வராம ஒரு சக்தியா மாறவே முடியாது. இப்போ எங்க போனாலும் அடிக்கிறான், பிரச்சனை எதுக்கு, வம்பு வேண்டாம். யாரோ ஒருத்தர் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்கறானா போட்டு போவோம். நம்ம ஓட்டை போட்டானா சரி பரவாயில்ல, போட்டா போறான். 60-70% நாம வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் தலித் மக்கள் ஓட்டே போட முடியாமல் இருந்தார்கள். அவங்க ஓட்டை எவனாக போட்டுருவான். உங்க ஓட்டெல்லாம் போட்டாச்சிங்க நீங்க போங்கன்றான். ஏன்னா உனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. வாக்குச்சாவடினா என்னன்னு தெரியாது, வாக்குச்சாவடி முகவர்கள்னா என்னன்னு தெரியாது, அதை பத்தி எந்த ஒரு புரிதலும் தெரியாது. ஆனா அந்த கட்சியில நான் இருக்கிறேன்னு துண்டை போட்டுக்கலாம் நீ, அவ்வளவுதான். உனக்கு அதை பத்தி அதிகாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு வார்டு மெம்பர்னா என்ன, அந்த மெம்பருக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரியாது. ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்னா என்ன, அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரியாது. அதுல என்ன பயன் இருக்கு தெரியாது. எந்த ஒரு அலுவலகத்திலையும் போய் நீ உட்கார்ந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசினது இல்லை. நீ ஒரு கலெக்டர்ல போய் உட்கார்ந்து நான் இந்த மக்களுடைய பிரதிநிதியா வந்திருக்கிறேன் அப்படின்னு உள்ள போய் பேசுறது கிடையாது. அந்த அலுவலகமே உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில எப்படி நாம் போராட முடியும், தற்காத்துக் கொள்ள முடியும்? ஆகவே முதல் தேவையே அமைப்பாய் திரள்வோம் என்பதுதான். நான் முதல்ல ஒரு ஆர்கனைசேஷனா வரணும். இது இல்லைன்னு சொன்னா உனக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இன்னைக்கு மற்றவங்க உன்னை பார்த்து வணக்கம் சொல்றாங்கன்னா எதனால? நீ ஆர்கனைஸ்டா இருக்கிறங்கிறதுனாலதே தவிர வேற எந்த காரணத்தினாலும் கிடையாது. இன்னைக்கு ஒரு இயக்கத்தை சார்ந்த தோழர் இவருக்கு அரசியல் பேசவும் தெரியும், இந்த அரசமைப்பை பற்றியும் தெரியும், காவல்துறை அமைப்பை பற்றியும் தெரியும், அதிகாரிகளின் அதிகார வர்க்கத்தின் போக்குகள் பற்றியும் தெரியும். அதனால அவருடைய குரலை நாம் செவிமடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை கொஞ்சம் அப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எனவே அமைப்பாய் திரள்வோம்ங்கிறது மாவட்ட நிர்வாகிகளா இருந்துகிட்டு அப்படியே நாம மேம்போக்கா போறது இல்லை. உண்மை உள்ளபடியே அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒவ்வொரு ஊரிலும் மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் அறிமுகமாக வேண்டும். எந்த ஊருக்குள் நீ வெளியில பொது இடத்துல கொடியேற்ற விட மாட்டாங்க, நான் விட்டு அது பிரச்சனை இல்லை உனக்கு. முதல்ல உன் ஊருக்குள்ள உன் தெருவுக்குள்ள கொடியேத்து, அங்க ஒரு பேனர் வை, ஒரு போர்டு வை, அங்க போர்டு வை. நீ எல்லாரும் பார்க்கறத பொது இடத்துல தான் நான் பிரம்மாண்டமா கொடியேற்றுங்கிறதுலாம் அவசியமே இல்லை. அது ஒரு தேவையே கிடையாது. மெயின் ரோட்ல தான் நான் வால் ரைட்டிங் எழுதுங்கிறதுலாம் தேவையே கிடையாது. உன் வீட்டு சுவரில் நீ எழுதி வை, நீ வேறு யாருடைய சுவரிலும் எழுத வேண்டாம். உன்னை நீ அடையாளப்படுத்து. உன்னுடைய நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த வண்ணத்தை உன் வீட்டுக்குள்ளே நீ அடையாளப்படுத்து. நான் ஒரு ஆர்கனைசேஷனோட கனெக்டடா இருக்கிறேங்கிறத நீ சொல்லு. நான் தனி உதிரியா இல்ல, நான் ஒரு இயக்கத்தோடு தொடர்பில் இருக்கிறேன், அந்த இயக்கத்தின் அரசியலோடு நான் தொடர்பில் இருக்கிறேன், அந்த இயக்கம் பேசுகிற அரசியலை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அடையாளப்படுத்துதல் என்பதற்காகத்தான் அமைப்பாய் திரள்வோம் நாம் சொல்றோம். இது எதற்காக? இப்ப மற்றவங்க அமைப்பாய் திரள்றதுல அவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவங்களுக்கு அதிகாரம் தான் முதன்மையானது. ஆட்சியை பிடிக்கணும்,
கொள்கைகளை, ஒரு அரசின் கொள்கைகளை அவங்க வரையறுக்கிற இடத்துக்கு போகணும். அது அவங்களுடைய நோக்கம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய ரொம்ப முக்கியமான இம்மிடியட் கோல் என்ன? நான் முதல்ல சொன்ன பாதுகாப்புங்கிறது தான். மக்களுடைய பாதுகாப்பு தான். அவங்களுக்கு ஏன் ரொம்ப சோர்ந்து போறான்? நாம சொல்லி எங்க கேட்க போறான் போலீஸ்? இதுதானே எல்லாருடைய மைண்ட் செட்டாகவும் இருக்கு. நாம எப்படி போய் அவங்களை பெயில் எடுக்க முடியும்? அவங்க கேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? உள்ள போனா என்ன ஆகிறது? இந்த பயம். இப்போ நான் தொடக்க காலத்தில் மேடைகளில் இந்த பயத்தை உடைக்கணுங்கிறதுக்காகவே போலீஸை கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன். போலீஸுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கும் போலீஸுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை உடைக்கணுங்கிறதுக்காக நான் பேசுறது. அப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட, ஐஜி ஆஃபீஸ்கிட்ட நேராக போயிடுறது. கலெக்டரை பார்க்க போகும்போது, சார் என்ன சார் இவ்வளோ பேர் வராங்க? சார் அவங்க பிரச்சனை பேசுறது தான் நான் வரேன், அவங்கள உட்கார சொல்லுங்க, உட்கார வச்சு நான் பேசுறது. இதெல்லாம் நான் தென் மாவட்டங்களில் தொடக்க காலங்களில் கையாண்ட உத்திகள். முதல் முறையா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள, கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள நம்முடைய தோழர்களை போய் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சோம். ஜெயலலிதா அம்மாவோடு முதல்ல பேசுறது, சந்திக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பு வந்தப்போ நான் நம்முடைய கட்சி பொதுச் செயலாளர்கள் எங்கெல்லாம் தேடலை. என் கூட இருந்த டிரைவரு, நம்ம கூட இருந்த பசங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஜெயலலிதா அம்மாவிட்ட பேசினாங்க. அவங்க முன்னால உட்கார வச்சேன். ஜெயலலிதா அம்மா முன்னால உட்கார வச்சு எல்லாரும், அந்த போட்டோ இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் நான் பார்த்த போட்டோ. இவங்கெல்லாம் உட்கார வச்சு, இவங்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இதை ஏன் நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இது என்னுடைய சாதனைங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. இந்த உளவியலை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம எங்கேயோ கிடக்கிறோம், அவங்க வேற, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த உளவியலை உடைக்க வேண்டுமானால் நாம் அமைப்பாய் திரள வேண்டும். நம்ம ஆர்கனைஸ்டா இருக்கணும். அதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறது அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம நம்முடைய வலிமையை புரியாம நம்ம ஒரு முழக்கத்தை வைக்கக்கூடாது. எல்லாம் சொல்றாங்களேன்னா, அவங்க சொல்றாங்க 5% வச்சுக்கிட்டே நாங்க முதல்வர் ஆவோம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. 4-5% வச்சுக்கிட்டு முதல்வர் ஆகும்னு சொல்றது அவங்க நம்புற மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றது. அதை தொடர்ந்து அந்த 5% தக்க வச்சுக்கிறதுக்காக சொல்றது. உண்மையில முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும்னா 33% 30% மேல போனாதான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஒரு கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் 25%, 30, அதாவது 100 பேர் இருக்கிறான்னா 25 பேர் அவனை ஆதரிக்கணும், அல்லது 35 பேர் ஆதரிக்கணும். தமிழ்நாடு முழுக்க 4 கோடி வாக்காளர்கள்ல 35% ஒருத்தர் வாங்கிட்டாருன்னா அவர் ஆட்சி பிடிக்க முடியும் தனிப்பட்ட முறையில். அது ஒரு கட்சியால பிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நீயும் வா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திப்போம். உனக்கு ஒரு 1% உனக்கு ஒரு 0.5% உனக்கு ஒரு 2% நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா ஒரு 30-33% வந்துடும். நம்ம கூட்டணி ஜெயிச்சுக்கலாம். நீ ஒரு 4 எம்எல்ஏ வந்துடலாம், நான் ஒரு 30-40 எம்எல்ஏ வந்துடலாம், நான் ஒரு 100-150 எம்எல்ஏ வருவேன். நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா ஆட்சியை பிடிச்சிடலாம். இது எதுக்காக? இந்த வாக்கு சதவிகிதத்தை, ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு உயர்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டணி கோட்பாடுங்கிறதெல்லாம். இப்ப நாம 35% தனிப்பட்ட முறையில் பெற முடியுமா? கட்சி தொடங்கி 25 வருஷம் ஆச்சு, அது வேற விஷயம். நமக்கு எவ்வளவு பெரிய பேரியர் இருக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கடிகள் இருக்கு, இடர்பாடுகள் இருக்கு. திருமாவளவன் அவனே அவன் ஒரே முடிவுக்கு வந்துடுறான். அவங்க எஸ்சி ஆளுங்க, அவருக்கு ஒன்றும் பெரிய ஆற்றல்லாம் கிடையாது, அவருக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஊடகங்கள்லயும் அந்த முடிவுக்கு வந்துடுறான். நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேல போட்டு நம்ம பேரை கீழே போடுவான். இது ஊடகவியலாளர்களுடைய உளவியல். அவன் என்ன முடிவு வரான்னா, திருமாவளவனா அவர் இந்த கேட்டகரி, அவருக்கு இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு மக்கள் ஆதரவு இருக்கு, அவ்வளவுதான். இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த காம்படிஷனே நம்ம பேரை போட மாட்டான். அடுத்த முதலமைச்சர் பட்டியல் யார் யார் அப்படிங்கிறதுல நம்ம போய் ஓட்டுக்கு கேட்கறான் பாருங்க, சர்வே எடுப்பான்ல, அந்த சர்வேல நம்ம பேரையே சேர்க்க மாட்டான். இவர் முதலமைச்சரா வந்தா ஓட்டு போடியா, இவர் முதலமைச்சரா வந்து ஓட்டு போடியா, அவனே முடிவு பண்ணி அவனே சில பேரை பட்டியலில் வச்சு அதுக்கு சர்வேல எடுப்பான். நம்மளை பத்தி போய் கேட்டா தானே சர்வேல மக்கள் சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டான், இந்த லிஸ்ட் நம்ம பேரை சேர்க்க மாட்டான். இது ஒரு பொது உளவியலா இங்கே இருக்கிறது. அது அவங்களுடைய
இயல்பான போக்கு அது. இதை எப்படி நாம எதிர்கொள்றது? எல்லா கிராமங்களிலும் கட்டாயமாக கிளைகள் இருக்க வேண்டும். அதான் அந்த முகாம்கள் இருக்க வேண்டும். மக்களிடம் நாள்தோறும் நாம் பேசுற அரசியல் போய் சேர வேண்டும். சும்மா எப்படியோ நம்ம சொன்னா வந்துருவாங்க, சாதி உணர்வோட வந்துருவாங்கலாம் பார்க்கக்கூடாது. அப்படிலாம் சாதி அடிப்படையில் எல்லாரும் ஒன்னா திரள மாட்டாங்க. அப்படி வாய்ப்பே கிடையாது. நாம் பேசுகிற அரசியல் அடிப்படையில் திரளக்கூடியவர்கள் தான் கடைசி வரை நம்மோட பயணப்படுவாங்க. சாதி அடிப்படையில் திரள்றவங்க அல்லது மத அடிப்படையில் திரளவங்க இடையில ஊசலாட்டம் வரும், மாறி போறது வாய்ப்பு இருக்கு. ஜம்ப் ஆவாங்க, சேரவும் மாட்டாங்க. அதுல என்னன்னா எஸ்சி மக்கள்கிட்ட எப்பவுமே சாதி வேண்டாங்கிற உளவியல் தான் வலுவா இருக்கு. எஸ்சி அல்லாதவங்கள்ட்ட தான் சாதி பெருமைங்கிற உளவியல் அதிகமா இருக்கு. ரெண்டுக்கும் இந்த உளவியல்ல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்தியா முழுக்க எஸ்சி அல்லாத அத்தனை பேரும் பிறந்ததுல இருந்து சாகர வரலும் சாதியை சொல்லி 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 நீ இன்னாலு நீ இன்னாலு, நீ இவன்கிட்ட பேசக்கூடாது, நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, நீ இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் உடை உடுத்தணும், இப்படிதான் நீ காதலிக்கணும், இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது உரையாடல் தினந்தோறும் நடக்கும். எஸ்சி மக்கள்கிட்ட யாரு என்ன சாதியை வேண்டான்னு நினைக்கிறவன், சாதி வேண்டான்னு நினைக்கிறது, சாதிய பெருமையை பேசாம இருக்கிறது இந்தியா முழுக்க பொது பண்பா இருக்கு. இந்தியா முழுக்க பொது பண்பு. அம்பேத்கர் வந்த பிறகுதான் நம்ம அம்பேத்கர் சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஒரு அடையாளம் பண்றோம். பொதுவாகவே இந்த சமூகத்தில் தோன்றிய எல்லா தலைவர்களும் பாருங்க பொதுவாக தான் சிந்திச்சிருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து இன்னைக்கு நாம விடுதலை சிறுத்தைகள் வரையிலும். ஆனா நமக்கு அவங்க மத்தவங்க குத்துற முத்திரை சாதி முத்திரை. நாம பேசுற அரசியல் பொதுவான அரசியல், எல்லோருக்குமான அரசியல். அம்பேத்கரும் அப்படிதான். அம்பேத்கர் ஒரு சாதி உணர்வை தோன்ற சாதி சங்கத்தை நடத்தல. அவர் சர்வதேச அளவில் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அரசியலை தான் அவர் பேசினார். ஆனா இன்னைக்கு அவரை ஒரு சாதி அடையாளத்துல தான் முத்திரை குத்தி வைக்கிறாங்க. இது சமூகத்தில் யதார்த்தமானது. ஆனால் இதையும் தாண்டி நாம் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் நம்பிக்கையையும் வென்றெடுக்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு கருத்தியல் புரிதல் தேவைப்படுகிறது. ஜனநாயகம்னா என்ன? இப்ப தோழர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு பேசினாரு. இந்த ஏகாதிபத்தியம்ங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதாது. ஏகாதிபத்தியம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும். தமிழ் தேசியம்ங்கிற சொல்லு மட்டும் தெரிஞ்சா போதாது. தமிழ் தேசியம்னா என்னங்கிறத தெரிஞ்சு பேசணும். இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. இதை விவாதிப்பதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. முதலாளித்துவம் அப்படின்னு போற போகிற சொல்லிட்டு போயிட்டா, அந்த முதலாளித்துவம் என்றால் என்ன, அது என்னென்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, யார் யாரெல்லாம் முதலாளிகள், முதலாளிகளில் என்னென்ன வகை இருக்கிறார்கள், அவர்களை ஏன் முதலாளிகள் என்று அழைக்கிறோம். நிலப்பிரபுத்துவம் சொல்றாங்க. நிலப்பிரபுத்துவம்னா என்ன, யார் யார் நிலப்பிரபுக்கள், அவங்க என்ன தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்துறாங்க. இப்ப நமக்கு என்ன பெயர் இந்த சமூகத்தில்? தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய கூலிகள். விவசாயிகள் வேற, விவசாய கூலிகள் வேற. கொஞ்சமாவது நிலம் வச்சிருக்கிறவன் விவசாயி. நிலமே இல்லாம போய் அங்க வேலை மட்டும் செஞ்சுட்டு வரோம். நமக்கு விவசாய தொழில் தெரியும், ஏரோட்ட தெரியும், களை பிடுங்க தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், அதை அறுவடை செய்து தாளடித்து பதர் நீக்கி தானியத்தை மூட்டை கட்டி சுமக்க தெரியும், எல்லாமே தெரியும். எந்த பருவத்தில் பூச்சி மருந்து அடிக்கணும், எப்போ தண்ணி பாய்ச்சணும், எப்போ களை பிடுங்கணும், எல்லாமே தெரியும். ஆனா நமக்கு நிலம் இருக்காது. விவசாய தொழில் அத்தனையும் தெரியும், ஆனா நாம விவசாயி இல்லை. இப்ப விவசாயி யாரு? வரப்புலேயே உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது, ஆனா அவன் விவசாயி. அவன் ஒரு நாள் சேத்துல இறங்கி இருக்க மாட்டான், அவன் மனைவி சேத்துல இறங்கி இருக்காது, அவன் பிள்ளைங்க யாரும் சேத்துல இறங்கி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு களை பிடுங்க தெரியாது, நாத்து நட தெரியாது, ஒரு வேலையும் தெரியாது. அறுப்பறுக்க ஒரு அருவாலை பிடிச்சி அறுக்க தெரியாது, அறுத்தான்னா விரலை அறுத்துவாங்க, கையை அறுத்துவாங்க. லாவகமா கரும்பு காட்டுக்குள்ள இறங்கி அந்த கருப்பன் சோலை உடம்புல கிழிச்சிருக்காது. அப்படி உடம்புல அந்த கருப்பன் சோலை கிழிக்கும், கொளுத்துற வெயில், வேர்வை கசகசங்கும். அந்த நேரத்தில் உடம்புல என்ன எரிச்சல் எரியும், அந்த எரிச்சல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க விவசாயி.
100 ஏக்கர் 200 ஏக்கருக்கு அவங்க வந்து அதிபதியா இருப்பாங்க. இந்த உடம்புல கருப்பன் சருகு இருக்க, அந்த சோலை கருப்பன் சோலை அது கிழிச்சிருச்சுன்னா அந்த கிழிச்சல்ல ஏற்படக்கூடிய எரிச்சல் இருக்கு பாருங்க, அந்த எரிச்சல் எல்லாம் தாங்கிட்டு அதையெல்லாம் அந்த கொளுத்துற வெயில்ல அந்த தலையில சுமந்துக்கிட்டு போற கருப்பன் கட்டு, அந்த கரும்பு கட்டை தூக்கிட்டு போறது பாருங்க. அப்ப கழுத்துல என்ன பாரம் இருக்கும், காலில் செருப்பு இருக்காது, காலில் இந்த கருப்பன் கட்டை குத்தும். இதெல்லாம் தாண்டி கொண்டு போய் வண்டியில ஏற்றிட்டு வந்து மறுபடியும் தூக்கிட்டு போய் போடணும். கஞ்சி காலையில் குடிச்சுதான் இருக்கும், பகல் முழுக்க எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டாங்க. கடுமையான வெயில் கொளுத்துற நேரத்தில் ஒரு மரத்தோரத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாருவாங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் தான் குடிக்க சாப்பிடணும். போய் அதுக்கு பிறகு அங்கே அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சு அப்புறம் கஞ்சி காய்ச்சி சாப்பிடணும். இப்படிப்பட்ட இந்த உழைக்கும் மக்கள் விவசாயிகளாக இல்லை. என்ன அவங்களுக்கு ஏன் வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல? யார் அந்த ஊதியத்தை தடுக்கிறாங்க? அந்த கூலி ஏன் கிடைக்கல? அந்த கூலியை ஏன் குறைச்சு கொடுக்கறாங்க? இதையெல்லாம் அறிந்து கொள்கிற அந்த அரசியல், அதெல்லாம் படிக்கணும்னா ஒரு அமைப்புக்குள்ள இருந்தால் தான் படிக்கணும். இதை நீ போய் கிளாஸ் ரூம்ல படிக்க முடியாது. 8ஆம் வகுப்பு கிளாஸ்ல சொல்லி தர மாட்டான், 9ஆம் வகுப்பு கிளாஸ்ல சொல்லி தர மாட்டான். உன் பாடத்தில் அது வராது. இப்ப மக்களை படிப்பதற்கு, மக்களுடைய பிரச்சனைகளை படிப்பதற்கு அவங்க தொடர்ந்து இவ்வளவு என் பாட்டம் உழைச்சான், என் முப்பாட்டம் உழைச்சான், எல்லாரும் உழைச்சான், ஆனா என் கூரை குடிசை மாறவே இல்லையே. அம்பானி அதானிலாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான்னு சொன்னார் தோழர் விஜயசங்கர். எப்படி ஆனா? அவன் எங்கேயாவது வந்து வேர்வை சிந்தி உழைச்சிருப்பானா? அதானி கம்பி கட்டி தூக்கி இருப்பானா? வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருப்பானா? எப்படி அவன் கோடீஸ்வரன் ஆனா? சுரண்டல் பேரு வழிகளோடு அவனுக்கு வந்து ஒரு உறவு இருக்கு. யாரெல்லாம் சுரண்டானோ கொள்ளையடிக்கிறானோ அவனோட இவன் வந்து உறவு. அவன் பணத்துக்கெல்லாம் இவன் பினாமி. அதனால வந்து அவன் உடனே உலக பணக்காரனா மாறுறான். உன்னை போல என்ன போல வேர்வை சிந்தி உழைச்சி உலக பணக்காரன் ஆனதில்லை. அப்படி ஆக முடியாது. உண்மையிலேயே வேர்வை சிந்தி உழைக்கிறவன் ஒரு காலத்திலும் பணக்காரன் ஆக முடியாது, கோடீஸ்வரன் ஆக முடியாது. ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான், கோடீஸ்வரன் ஆகிறான்னா அவன் எங்கேயும் திருடுறான்னு அர்த்தம், சுரண்டான்னு அர்த்தம், ஏய்க்கிறான்னு அர்த்தம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இல்லைன்னா அது வந்து ஆக முடியாது. இந்த சமூகத்தின் கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. குறிப்பிட்ட சிலர் எந்த வேலையும் செய்யாமலே அவங்க நெய் சோறு திம்பாங்க, மோர் சோறு திம்பாங்க, தயிர் சோறு திம்பாங்க, பருப்பு சோறு திம்பாங்க. சாப்பாட்டை வந்து கொஞ்சம் நின்றுட்டு பாதியை கொட்டுவாங்க, அதில் பெருமையாக நினைப்பாங்க. அப்படி சோறு கையில் இருக்கும்போதே கை கழுவி விட்டு போயிடுவாங்க. ஆர்டர் பண்ணுவாங்க, 2 தின்ட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சமூகத்தில் பெருமை. அந்த கொஞ்சம் சோறு கிடைச்சா போதுன்னு வெளியில் கிடக்கிற எவ்வளவு குழந்தைகள் இருக்கு. ஐயோ, இந்த குழந்தைக்கு அந்த 1 ரூபா சோறு ஊட்டுறது கிடைச்சா போதுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கொட்டுற பாலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கிடைச்சா ஒரு பிள்ளையுடைய உயிரை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லாத சமூகம் இங்கே நிறைய இருக்காங்க. இது போன்ற இந்த உழைக்கும் மக்களின் நலன்களை காப்பாற்றுவதற்கு நாம் போராட வேண்டும். போராட வேண்டுமானால் நமக்கு அரசியல் புரிதல் வேண்டும். அரசியல் புரிதல் வேண்டுமானால் நாம் அமைப்பாய் திரள வேண்டும். அதனால்தான் அமைப்பாய் திரள்வோம் சொல்றோம். இதுக்காக தான் இயக்கம், இதுக்காக தான் கட்சி. இது பற்றிலாம் எதுவுமே தெரியாது. சில பேர் வந்து கட்சி தொடங்கினோடனே அடுத்த முதலமைச்சர் நாங்க தான். ஆனா அதுக்கான அதாவது ஏதுவா இந்த சமூகம் இருக்கு. திருமாவளவன் 35 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாரு, இரவெல்லாம் தூங்காம டிராவல் பண்ணிருப்பாரு, பகல் முழுக்க ஜனங்களை சந்திச்சிருப்பாரு. அவரெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் நல்லா ஜாலியாக 50 வயசு வரலாம் ஜாலியாக இருந்தேன், சொகுசா இருந்தேன், வெயில் படாமல் இருந்தேன். வண்டியில் ஏறினா ஏசி, கீழே இறங்கினா ஏசி, ஹோட்டலில் நுகுந்தா ஏசி, அப்படி வாழ்ந்த எனக்கு ஏன் ராசி நல்லா இருக்கு. அடுத்து நான் தான் முதலமைச்சர். நான் பிறந்த நேரம் எனக்கு ராசி நல்லா இருக்கு, சுக்கிர தசை அடிக்குது. இந்த சமூக கட்டமைப்பு இப்படி விளிம்பு நிலை மக்களை சுரண்டுவதற்கு, தொடர்ந்து சுரண்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால்தான் இந்த சிஸ்டத்தையே மாற்றணும் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார். இந்த சிஸ்டத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அக்கஷ்டமாய் அதுக்குள்ளே ஆமா கடவுள் விதிச்ச விதி, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, நம்ம இப்படிதான் கஷ்டப்படணும்னு இருக்குது, வேற என்ன வழி அப்படின்னு இந்த மக்கள் நினைக்கிறது எது காரணம் நினைச்சாரு பெரியார்.
மூட நம்பிக்கைகள், புராண கதைகள், சாமி பற்றி கடவுளை பற்றி சொல்லி வைத்திருக்கிற இந்த கருத்துக்கள், இவன் கடவுளை நம்புறான், அதனால புராணத்தை நம்புறான், அதனால திருவிளையாடல் நம்புறான், அதனால தலையெழுத்தை நம்புறான், விதியை நம்புறான், அதனால போராடாம இருக்கிறான். இதெல்லாம் பொய்தான்னு சொன்னாதான் இவன் போராடுவான். அதனாலதான் கடவுள் இல்லைன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். நீ அதை பத்திலாம் பயப்படாத. இப்ப கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா மேல்பாதியில் இருக்கிற அம்மன் என்ன சொல்லணும்? கோர்ட் அவங்கள உள்ள விட சொல்லியிருக்காங்க, அவங்கள உள்ள கடவுள் ஏதாவது ஒரு வழியில சொல்லணுமா இல்லையா? யாருக்காவது ஒருத்தர் அந்த அம்மா சொல்லணும் இல்லையா? இந்த அம்மா அப்ப எளிய மக்கள் மத்தியில அந்த அம்மா அந்த அம்மன் எளிய மக்களுக்காக ஏன் பேச மாட்டேங்குது? அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அது கடவுள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனமா இல்லையா? போராடி நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தான் அந்த தலித் மக்கள். இது கடவுளுக்கு தெரியாதா? முதல்ல நீ சொல்லியிருக்கணும், முதல்ல நீ சொல்லல. இப்ப நீதிமன்றத்தின் மூலமா தீர்ப்பு வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க எல்லாம் அப்படி அசிங்கமா பேசும்போது நீ என்ன பண்ணிட்டு உட்காந்து உள்ள கோயிலுக்குள்ள கேள்வி நம்ம எழுப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? உண்மையிலும் இல்லது கடவுள் இல்லைங்கிறதால தான் நடக்குது. இருந்தா அதெல்லாம் நடக்காது, இருந்தா அது நடக்காது. நாம அதை போய் பிடிச்சிட்டு போயே தீர்வோம், கோயிலுக்குள்ள நுழைஞ்சே தீர்வோம், உள்ள போய் நாங்க சாமி கும்பிட்டே தீர்வோம். அதுதான் அம்பேத்கர் அது அந்த விட்டு தொலைச்சிட்டு வெளியே வாரி நீ புத்திஸ்டா மாறு, நீயே கோயிலை கட்டிக்கோ, நீயே புத்த விகாரம் வச்சுக்க அவர் சொன்னார். நீ அங்க இருக்கிறவர் தானே உன்னை இந்த சாதின்னு சொல்றான், நீ அதை மொத்தமா தலைமொழிட்டு வெளியே வான்ற. இது அம்பேத்கர் சொல்றது. இப்ப இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அமைப்புக்குள்ள இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது எப்படி? காலங்காலமா எங்க அப்பா எங்க தாத்தா நாங்கெல்லாம் இந்த மதத்துல இருந்தோம், இந்த பேரை வச்சுக்கிட்டோம், இந்த சாமியை கும்பிட்டோம், அதை விட்டுட்டு நாங்க எப்படி வெளியே போவோம்? அந்த வெளியே போகணுங்கிற புரிதல் பெறுவதற்கே நீ ஒரு அமைப்புக்குள்ள இருந்தாதான், அரசியலுக்குள்ள இருந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். எதுக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு? ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். மக்களை அமைப்பாக்குவோம், அரசியல் படுத்துவோம், தற்காப்புக்கான போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம், உழைக்கிற மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம். அதுதான் மிக முக்கியமானது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். இந்த ஒரு சின்ன உறுதிமொழி, முகாம் செயலாளர்கள் மட்டும் இல்லைங்க, மற்றவெல்லாம் உட்காருங்க. முகாம் செயலாளர்கள்லாம் இல்லைங்க, மற்றவெல்லாம் உட்காருங்க. தம்பி, நம்முடைய கட்சியில நாமும் ஒரு அரசமைப்பு சட்டம். முகாம் செயலாளர் மட்டும் இல்லைங்க, மற்றவங்க உட்காருங்க பிளீஸ், மற்றவங்க உட்காருங்க, மற்றவங்க உட்காருங்க. முகாம் செயலாளர் மட்டும் இல்லைங்க பிளீஸ். நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பினர்களுக்கு, முகாம் செயலாளர்களுக்கு ஒரு உறுதிமொழி இருக்கு. அதை இன்னைக்கு நீங்க எல்லாரும் உறுதிமொழி ஏற்றணும். நம்ம எல்லாரும் இந்த உறுதிமொழியை நான் படிக்கிறேன். நீங்க முகாம் செயலாளர்கள் கைகளை